வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் மசாலா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் நட்சத்திர முட்டை இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இதுலயே வரமிளகாய் 4 உடைக்காம அப்படியே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம், நல்லா வாசனையா இருக்கும் சிக்கனுக்கு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு வந்து இப்போ கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்ம குழம்பு வச்சதுக்கப்புறம் பத்தலைனா கூட நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஏன்னா நம்ம வரமிளகாயும் போட்டிருக்கோம், காரத்துக்கு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா வாசனை எல்லாம் கொஞ்சம் இதாகும். மசாலா நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து 3/4 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கு. இப்போ இதை வந்து இந்த மசாலாவில் வந்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இது நல்லா பரட்டி விட்டுட்டு இது வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி லிட்டு போட்டு மூடி வச்சு கொஞ்ச நேரம் நல்லா சிக்கன் வேக விட்டுறலாம். இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்போ வந்து சிக்கன் வேகிறதுக்குள்ள மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து மிக்சி ஜாரில் ஒரு 1/2 மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மசாலா வந்து ஏற்கனவே நம்ம வந்து குழம்பு வந்து வைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். இப்போ வந்து கொஞ்சமாக பட்டை, 3 லவங்கம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதுலேயே வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, நல்லா வந்து நமக்கு கிரேவி வந்து திக்காக வரதுக்காக, நம்ம சிக்கன் மசாலா கிரேவி தான் இப்போ செய்கிறோம், அது வந்து கொஞ்சம் திக்னஸ் வரதுக்காக போடுறோம். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் பொட்டுக்கடலை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு வந்து ட்ரையாக வேணும் அப்படின்னா இது இன்னுமுமே நல்லா சுண்ட விட்டு தேங்காய் நம்ம அரைச்சதில் வந்து சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டு நல்லா பெரட்டி விட்டு எடுத்திங்கன்னா நமக்கு சிக்கன் மசாலா ட்ரை நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வந்து கிரேவியாக வைக்கிறதுனால இப்போ வந்து மசாலாவை ஆட் பண்ணி திரும்பவும் தண்ணி ஊற்றி ஒரு தடவை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கிரேவி வந்து எவ்வளோ திக்னஸில் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குழம்பா வேணும் அப்படின்னா ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை கம்மியாக இருந்தால் போதும், அப்படியே நம்ம பெரட்னாப்பில் இருந்தால் போதும் அப்படின்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பெரட்டி விட்டு இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் அந்த மாதிரி எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து எல்லா சிக்கன் வந்து இந்த குழம்பு வந்து நமக்கு இட்லி, தோசை, சாப்பாடுக்குள்ள ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏதாவது நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக வந்து ஏதாவது வெரைட்டி ரைஸ்க்கு வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம நலப்பாக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ற வரைக்கும் தேங்க்யூ, பை பாய்.